பொது இடங்களிலும் பொது வழிகளிலும் வெற்றிலையை சப்பிவிட்டு துப்பக்கூடியவர்கள், அதேபோல எச்சிலை கண்டபாட்டுக்கு துப்பிச் செல்லக்கூடியவர்களை பார்க்கின்ற போது நிச்சயமாக நீங்களும் ஏதோ ஒரு வகையில் கடுப்பாகி இருப்பீர்கள். இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும், இவர்களை ஏதோ ஒரு வகையில் மாட்டிவிட வேண்டும், அல்லது இவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அருவருப்பில் கோபத்துடன் வெளியேறிய ஒரு நபராக கூட இருக்கலாம். அவ்வாறு பாதிக்கப்பட்டவன் தான் நானும். அந்த வகையில் இப்படியானவர்களுக்கு எதிராக தண்டனையை வழங்கும் முகமாக களுவாஞ்சிக்குடி பகுதியில் மிக முக்கியமான ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அதிரடியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் களுவாஞ்சிக்குடி சந்தை பகுதியில் நபர் ஒருவர் வெத்திலையை சப்பிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கண்டபாட்டுக்கு துப்பிவிட்டு சென்றிருக்கிறார். இதனை அந்த இடத்தில் பார்த்த பிஹெச்ஐ, அதாவது சுகாதார பரிசோதகர் ஒருவர் உடனடியாக அதனை ஆதாரபூர்வமாக நிரூபித்து அதனை பதிவு செய்துவிட்டு அவருக்கு எதிராக நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு வழக்கு தாக்கலையும் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற கூண்டில் அடைக்கப்பட்ட அவருக்கு நீதிபதியின் மூலமாக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் ரூ. 1500 அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார். எனவேதான் இந்த காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், நீங்களும் இப்படியான சம்பவத்தை அல்லது இப்படியான முகம் சுளிக்க வைக்கக்கூடிய சம்பவத்தை எதிர்கொண்டிருப்பீர்கள். அதாவது இந்த வெத்திலையை சப்பிவிட்டு கண்டபாட்டுக்கு துப்பி செல்லக்கூடியவர்கள், அதே போல உமிழ்நீரை கண்டபாட்டுக்கு துப்பி செல்லக்கூடியவர்கள், சில வேளைகளில் நீங்கள் வாகனங்களில் அல்லது மோட்டார் வண்டிகளில் செல்லுகின்ற போது உங்களுக்கு முன்னாக செல்லக்கூடியவர்களும் பின்புறத்திலோ அல்லது பின்புற கண்ணாடிகளையோ பார்க்காமல் கண்டபாட்டுக்கு காரை துப்பி விட்டு செல்லக்கூடியதான சந்தர்ப்பங்களையும் எதிர்கொண்டிருப்பீர்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நானும் எதிர்கொண்டதன் காரணமாகத்தான் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் மறக்காம கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள். இப்படி கண்டபாட்டுக்கு ஒரு கூச்சமே இல்லாமல் பொது இடங்களில் துப்பி கொண்டு திரிபவர்களும், அதே போல வாகனங்களிலும் இந்த டிப்பர் ரக வாகனங்களிலும் மோட்டார் வண்டிகளிலும் செல்லும்போது பின்னுக்கு கண்ணாடியோ அல்லது பின்னுக்கு யார் வருகின்றார்கள் என்பதை கூட பார்க்காமல் காரை துப்பி செல்லக்கூடியவர்களுக்கு எதிராக என்ன செய்யலாம் அல்லது என்ன தண்டனை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பது தொடர்பிலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள். நன்றி உறவுகளை.